வணக்கங்கள். இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பானது செயற்கை நுண்ணறிவும் வாழ்வியல் மாற்றங்களும் என்பதாகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கிணங்க செயற்கை நுண்ணறிவானது தற்காலத்தில் முக்கிய பேசு பொருளாக அமைந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவினூடாக இப்பூவுலகமானது எவ்வகையான நன்மைகளை பெறப்போகின்றது என்பதையும், அறிவியல் ரீதியாக இது எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதையும் நாம் பொறுத்திருந்தே காண வேண்டும். செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? மனித மூளை எவ்வாறு சிந்தித்து செயற்படுகின்றதோ அதே போன்று செயற்கை நுண்ணறிவானது இயந்திரங்களை தன்னிச்சையாக சிந்தித்து செயற்படுவதற்கு உதவும் ஒரு கருவியாக கருதப்படுகின்றது. தற்காலத்தில் இவ்வுலகமானது தொழில்நுட்ப உலகம் என அழைக்கப்படுவது நாம் யாவரும் அறிந்த முக்கிய விடயங்களுள் ஒன்றாகும். மனிதனின் அடுத்த படிநிலையாக செயற்கை நுண்ணறிவை வரையறுக்கலாமோ? உயிர்களை காப்பாற்றும் மருத்துவத் துறையிலே மருந்துகளை கண்டுபிடித்தல், அறுவை சிகிச்சைகள், கதிரியக்க சிகிச்சைகள் போன்ற பலவற்றிற்கு செயற்கை நுண்ணறிவானது மிக துல்லியமாக பயன்படுத்தப்பட்டு அது பெரும் பங்காற்றி வருகின்றது. மருத்துவ துறையில் மட்டுமின்றி கட்டடக்கலை, பொறியியல், விவசாயம், கல்வித்துறை போன்ற பல்வேறு துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவானது பெரும் பங்காற்றி வருகின்றது. வங்கிகளிலும் நிதிசார் நிறுவனங்களிலும் மக்களால் செய்யப்படும் சிறு பிரச்சனைகளையும் குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்கு செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க விடயமே. பிற நாடுகளில் விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதனூடாக மிக இலகுவாகவும் விரைவாகவும் விரிவாகவும் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான உதாரணங்களினூடாக அன்றாட வாழ்க்கையோடு செயற்கை நுண்ணறிவானது பிணைந்து காணப்படுகின்றது என்பதனை நாம் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். செயற்கை நுண்ணறிவை பற்றி இரு வேறுபட்ட கருத்துக்கள் அறிஞர்களிடையே நிலவுவதால் சமூகத்தை இது சிந்திக்க வைக்க ஒரு விடயமாகவும் செயற்கை நுண்ணறிவு திகழ்ந்து வருகின்றது. செயற்கை நுண்ணறிவு மக்களின் பணிகளை மேற்கொண்டு செய்வதால் மக்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதற்கு எதிர்காலத்தில் பல வாய்ப்புகள் உண்டு. செயற்கை நுண்ணறிவை பல மக்கள் தவறான முறையில் பயன்படுத்துவதன் விளைவாக இணையதளத்தினூடாக துஷ்பிரயோகங்கள் பலவும் நடைபெற்று வருகின்றன. ஒரு நாட்டின் தர பாதுகாப்பானது செயற்கை நுண்ணறிவில் உறுதிப்படுத்தப்படாததால் நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. செயற்கை நுண்ணறிவினூடாக ஆயுதங்கள் உருவாக்கப்படுவதால் அவை மனித இனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாகும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எவ்வளவு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அது எம் வாழ்க்கையை மேம்பட செய்ய உதவ வேண்டும். அதை அடிமைப்படுத்தக் கூடாது. எனவே எமது மனமானாலும் செயற்கை நுண்ணறிவானாலும் அதை அடக்கி ஆட வேண்டியது எமது கடமையே. அதனூடாகவே நாம் வெற்றியை அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.